ராஜ், தற்பொழுது ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து ரஹ்மான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமும் கள நிலவரங்கள் குறித்து பேசலாம். ரஹ்மான், நீங்க தற்பொழுது ஜிப்மர் மருத்துவமனையில இருக்கீங்க. அங்க எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் வழங்கப்படுது? மேலும் அவங்களுடைய உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க என்ன சொல்றாங்க இந்த சம்பவம் குறித்து? இந்த கள்ளச்சாராயம் குறித்து என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக ராதா, அதாவது ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 16 பேர் சிகிச்சையில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் சிகிச்சையில் இருப்பவருடைய உறவினரிடம் இன்று காலை நாம் கேட்டபோதுதான் இந்த விவகாரம் வெளியில் வந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த 34 பேர் உயிரிழப்பு என்பது தமிழகத்தில் இந்தியாவே உலுக்கி இருக்கின்றது. இந்த சம்பவத்தை புதிய தலைமுறை தொடர்ந்து கலாய்வு செய்து வந்தது. இந்த நிலையிலே தான் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது சின்னசாமி என்பவர் முதலிலே உயிரிழந்திருக்கிறார். அதாவது பாலமுருகன் என்பவர் முதலிலே நேற்று காலை உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய துக்க வீட்டிற்காக இந்த சின்னசாமியும் அவருடைய மனைவி முத்தாயி இருவருமே அந்த துக்க நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்போது கூட அவர் இறந்து போன பாலமுருகன் விஷச்சாராயம் சாப்பிட்டு தான் உயிரிழந்தார் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. துக்க வீட்டுக்கு சென்று விட்டு கணவன் மனைவி இருவரும் வெளியே வரும்போது அவருடைய கணவன், அதாவது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடிய சின்னசாமி, அருகில் சாராயம் விட்டு இருக்கும் போது அங்கு போய் சாராயம் அறிந்திருக்கின்றார். அறிந்துவிட்டு இவர் வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். இருவருமே கணவன் மனைவி இருவருமே வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் இந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றது. சாராயம் குடித்ததால் தான் நாம் துக்க வீட்டுக்கு சென்ற இருவருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றது அந்த சின்னத்தாய்க்கு தெரிந்தவுடன் அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். தன்னுடைய கணவரிடம் கேட்டிருக்கின்றார், நீ அங்கு சாராயம் குடித்தாயா? குடித்தேன் என்று சொன்ன உடனே அவருடைய உடல் மயக்கமடைந்த நிலையிலே தான் விபரீதத்தை உணர்ந்து அவர் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதே போன்றுதான் அவருடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய 3 பேரும் வந்திருக்கின்றார்கள். அந்த 3 பேர் தான் நேற்று உயிரிழந்தவர்கள். ஆகவே இந்த சம்பவம் நேற்று காலையிலே தெரிந்திருக்கின்றது. உடனடியாக காவல்துறையினர் இந்த விபரீதத்தை உணர்ந்து உடனடியாக அங்கு நடவடிக்கை எடுத்திருந்தால், அதாவது இதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அந்த சாராயத்தை அருந்துவதை தவிர்த்திருக்கலாம். மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆரம்பத்திலே இது சாராயத்தினால் ஏற்பட்டதுக்கு அல்ல, வேறு விதமான காரணம், அதாவது இணை நோயில் இருந்தது என்று அதை தட்டிக்கழிக்க தான் பார்த்தார்கள் ஒழிய விபரீதத்தை என்னவென்று ஆராயவில்லை. மேலும் இந்த சாராயம் இன்று நேற்று விற்கப்படவில்லை, தொடர்ந்து விற்கப்படுகின்றது. அதாவது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே கூலி தொழிலாளர்கள், எல்லோருமே விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள். அன்று காலை வேலைக்கு சென்று விட்டு மாலை வீட்டுக்கு திரும்ப வருபவர்கள் தங்களுடைய உடல் வலியை போக்க வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் அந்த கள்ளச்சாராயத்தை போய் தினமும் அறிந்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அங்கு கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அப்போது அவர்கள் ஏற்கனவே தடுத்திருக்க வேண்டும். அல்லது இந்த சம்பவம் நேற்று காலை நடந்த பின்பாவது இதனால் தான் உயிரிழந்திருக்கிறார் என்பது கண்டிப்பாக காவல்துறையினருக்கும் தெரிந்திருக்கும், மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே இவர்கள் அதை உடனடியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்காத காரணமாக மேலும் கிட்டத்தட்ட 30 - 40 பேர் வரை இந்த சாராயத்தை நேற்று காலை மீண்டும் அறிந்திருக்கிறார்கள். அதில் தான் 3 பேர் ஜிப்பர் கொண்டு வந்த 19 பேரில் அந்த 3 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சின்னசாமி என்பவர் தற்போது மிகவும் ஆபத்தான நிலையிலே புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். 4 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மெத்தனால் கலக்கப்பட்ட சாராயம் அருந்தினால் உடனடியாக அவர்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படும், கணையம் பாதிக்கப்படும். ஆகவே இந்த கணையம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டாலே இவர்களுக்கு கோமா நிலைக்கு சென்று விடுவார்கள். இப்போது இந்த 4 பேருமே கோமா நிலைக்கு இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 5 பேருக்கு தீவிர கண் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு கண் பார்வை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறார்கள். ஜிப்மர் மருத்துவ குழுவினர் சிறப்பு மருத்துவ குழு அமைத்து தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். ராதா, ரஹ்மான், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நம்ம தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடமும் பேசலாம். ஸ்ரீதர், இப்ப ரஹ்மான் சொல்லும் பொழுது 2 பேர் இறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய துக்க நிகழ்வுல பங்கேற்ற மற்றவர்களும் கள்ளச்சாராயம் குடிச்சு, அந்த விஷச்சாராயம் குடிச்சு இறந்திருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அது விஷச்சாராயம் அப்படின்னு தெரியாமலே குடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லியிருந்தாரு. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று உயிரிழந்தவர்களும் இருக்கிறாங்க. இப்ப அந்த விஷச்சாராயம் கொடுத்தவர்கள்லாம் யாரு? காவல்துறைக்கு இது தொடர்பா புகார் அளிக்கப்பட்டதா? யார் விஷச்சாராயம் கொடுத்தது? இது சம்பந்தமா காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த மாதிரியான விவரங்கள், விளக்கங்கள்லாம் காவல்துறை தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கா?
கள்ளச்சாராயம் என்று நேற்று உச்சரித்தவுடனே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சாராயமே இல்லை என்று ஒரு மறுப்பு தெரிவித்தார். உயிரிழப்பை விட மாவட்ட ஆட்சியர் அந்த அறிவிப்பு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்டது. உடனடியாக அது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொண்டோ இல்லை தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டாலோ ஏதோதும் தடுத்திருக்கலாம். ஆனால் அது எல்லாம் கைவிடப்பட்டது என்ற ஒரு அச்சம் தான் தற்போது நிலவுகிறது. குறிப்பாக இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, புதுவை மாநிலத்தில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை இப்படி அனுமதிக்கப்பட்ட 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முதல்கட்ட தகவலாக இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த 29 உடல்களில் 25 உடல்கள் தற்போது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினரும் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. மீதி 4 உடல்கள் இங்கே வைக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இதே இடத்தில் காவல்துறை வந்து அமர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இதுவரை இந்த சம்பவத்தின் அடிப்படையில் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் போதுமானதாக இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த பகுதியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நிறைய இங்க இருக்கிற அவளை கேட்கலாம். அம்மா, நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல யார் இறந்து போனது, எவ்வளவு நாளா அந்த பகுதியில் சாராயம் வைக்கிறாங்க, நீங்க ஏன் அதெல்லாம் கேட்கல? எனக்கு தெரியாதுங்க ஐயா, எங்க அம்மா சாப்பிட்றது பிடிக்கிறதுலாம் எப்பயில இருந்தா அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எங்க வாங்கி குடிக்கிறாங்க போறாங்கன்னு தெரியாங்க ஐயா. எங்களுக்கு யார் இறந்து போனதுமா உங்க வீட்டுல? அம்மாங்க ஐயா, எங்க அம்மா. குறிப்பாக இதில் பெண்கள் கூட பாதிக்கப்பட்டதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கலாச்சார சீரழிவில் இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து நேற்றிலிருந்து செய்தி சேகரிக்கும் நமது செய்தியாளர் ஆறுமுகம் இருக்க. அப்படிங்கலாம், ஆறுமுகம், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு காவல்துறை இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க, எத்தனை உடல்கள் வந்து இங்கிருந்து கொண்டு சென்று இறுதி சடங்கு செய்வதற்கான ஏற்பாடு, இறுதி சடங்குக்கு எத்தனை இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது? அதாவது இந்த நேற்றிலிருந்து கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 113 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரியில் அனுமதிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 34 பேர் அதை உயிரிழந்திருக்காங்க. இதில் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 29 உடல்கள் வந்து இந்த அறையில் வந்து வச்சிருக்காங்க. இந்த 29 உடல் 25 உடல் வந்து உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினரும் ஆம்புலன்ஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மேலும் 5 பேர்ல வந்து 5 உடல்கள் வந்து 3 உடல்கள் வந்து உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. மீது 2 உடல்கூறு ஆய்வு செய்வதற்கான தயார் நிலையில் இருக்குது. அது அனுப்பும் பணியும் காவல்துறை வந்து மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த உடல்களை எல்லாத்தையும் அவங்கவுங்க உறவினர்களுடன் அவங்க விருப்பப்பட்ட இடத்திலேயே வந்து அரசு அதிகாரிகளுடன் அவங்க மத முறைப்படி அது புதைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நமது செய்தியாளர் ஆறுமுகம் சொன்னது போல் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்களது மத உணர்வின் அடிப்படையில் அந்த இறுதி சடங்கு செய்வதற்கான ஏற்பாடை வந்து மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். 25 உடல்கள் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டாலும் இந்த பாதிப்பு என்பது இன்னும் தொடருமா என்ற ஒரு அச்சம்தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாகிறது. குறிப்பாக ஏற்கனவே நமது செய்தியாளர்கள் ரகுமான் உள்ளிட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், ஒரு துக்க நிகழ்ச்சி சென்றவர்கள் தான் இதை வந்து மீண்டும் அருந்தி அதிலிருந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது. இதில் தான் காவல்துறை எங்கு வந்து கோட்டை விட்டார்கள் என்ற தகவல் வந்து நமக்கு வந்து இன்னும் புலப்படவில்லை. இது சம்பந்தமாக தொடர்ந்து நம்ம ஆய்வில் இருக்கிறோம். தம்பி, நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல யார் இருந்திருக்காங்க, எவ்வளவு நாளா அந்த பகுதியில் வந்து சாராயம் விற்பது உங்களுக்கு தெரிய வந்திருக்குதுப்பா? பாட்டி தான் இருந்திருக்காங்க. பாட்டி, அப்பா பேத்த பாட்டி ரொம்ப நாளா வித்துட்டு இருக்காங்க, தெரியல. ஆனா அவங்க காசு கொடுத்து, அவங்க குடிக்கிறவங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து குடிப்பாங்க ரெகுலரா. ரொம்ப நாள் பழக்கம் இருந்திருக்கு அவங்களுக்கு. இப்ப நேத்து காலையில குடிச்சிருக்காங்க போல, கேட்டோம் குடிக்கலன்னாங்க. அப்புறம் தூங்கினாங்க, வாந்தி எடுத்து அப்படியே. எந்த பகுதியில் வைக்கிறாங்க? அந்த குடியிருப்பு பகுதியில் வைக்கிறாங்களா, ஏதாவது காடு பகுதியில் வைக்கிறாங்களா, ஏதாவது மறைவான பகுதியில் வைக்கிறாங்களா? அது தெரியலங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் தான். நாங்க எங்க வைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க யார்கிட்ட காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, குடி சாப்பிடும். குறிப்பாக நீங்கள் கேட்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல், காசு கொடுத்தால் யார் வேண்டாலும் சென்று வாங்கி வரும் அளவிற்கு இங்கே கள்ளச்சாராயம் வந்து அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கள்ளக்குறிச்சி மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது இந்த சம்பவம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. விஷச்சாராயம் குடித்து பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். முதல் 2 பேர்கள் உயிரிழந்தனர். அந்த துக்க நிகழ்வில் பங்கேற்ற மற்றவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 2 பேர் கள்ளச்சாராயம் குடித்ததால் தான் உயிரிழந்தார்களா, இல்ல இயற்கை முறையில் உயிரிழந்தார்களா என்று தெரியவில்லை. உடற்கூறாய்வும் செய்யப்படவில்லை. மேலும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை. காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.